ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறது நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. க்ரீன் கலர் போயிட்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும், இல்லைனா வளவளப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆக விட்டுருங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை, நான் பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்குங்க. பல்லாரி வெங்காயத்தை நல்லா போட்டு அதுவும் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எப்படி காரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதை நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா ஒரு நல்ல வாசனை வருங்க பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எடுத்துக்கலாங்க. நான் 2 தக்காளி, பெரிய தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கி விடுங்க. சிம்மில் வச்சுட்டு வதக்கி விடுங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சு போயிடும். நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. 2 தடவை கிண்டினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடுங்க. வெண்டைக்காய் வதக்கி வச்சுருந்தலையா, அதை இப்போ தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் அடுத்து நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோங்க. நான் 1/2 hour முன்னாடியே ஒரு லெமன் சைஸில் கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சுருந்தேங்க. அதை இப்போ நம்ம நல்லா கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறமா நான் சேர்க்குற சீக்ரெட் பொடி. அது என்னென்னா கொஞ்சமாக வெந்தயம், மிளகு, கொஞ்சம் அரிசி, கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை மிக்சியில் நான் அடித்து வச்சுருந்தேங்க. அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இது சேர்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். நிலக்கடலையும் சேர்த்துக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அது வெந்துக்கிட்டு இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதுதான் குழம்போட ஃபைனல் லுக். பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குங்க. அப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுட்டேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. இப்போ நான் செஞ்சு காட்டின மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.